அக்கா, ம் வா தமேந்தி, உட்காரு. என்ன தமேந்தி, இன்னும் தூங்கலையா? இல்லக்கா, தூக்கம் வரல. மனசுல அமைதி இருந்தா தானே தூக்கம் வரும். என்ன அண்ணனை பத்தி கேள்வி கேட்டாங்களே, அத நினைச்சிட்டு இருக்கியா? அவரை மட்டும் வெளியில கூட்டிட்டு வந்துரு, அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சௌந்தர்யாவும் பாவம் தானே, அவ என்ன பண்ணுவா? அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறா தமேந்தி. அதனாலதான் அவ அப்படியெல்லாம் பேசுறா. அவ பேசினது எதுவும் நீ மனசுல வச்சுக்காத. அவ உன்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட கூட கோவமா பேசுறா. ஆனா நான் அவ மனசை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். இப்ப பாரு, இந்த வீடே வேண்டாம், நான் வேற எங்கேயாவது போயிடுறேங்கிறா. அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு காரணமே கண்ணன் தானே. எங்கேயோ இருக்கிறதுனால தானே அவ அப்படிலாம் நடந்துக்கிறா. பக்கத்துல வச்சாவது கண்ணனை பாப்பான்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி தானே நடந்தது. கண்ணன் மேல அவ பாசம் வச்சிருக்கிறத பார்த்தல்ல. அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற வேதனை எல்லாம் மறைஞ்சிருச்சுல்ல. இப்போ கண்ணனை கூட நினைக்காம இங்க இருந்து போயிடுறேங்கிறா. அப்ப அவளோட மனசு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்? அக்கா, ஒரு விஷயம் நம்ம பண்ணாமையே இருக்கோம். என்ன விஷயம்? கண்ணன் பேருக்கு சொத்தெல்லாம் எழுதி தர சொல்லி பாட்டி சொன்னாங்களே, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுல பாட்டி கையெழுத்து போடணும். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல தமைந்தி. இந்த சொத்தை பத்தி யார் நினைக்கிறா? பாட்டி அப்படி சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிருக்காங்க. கண்ணன் பேர்ல மட்டும் எழுதுறது நியாயமா? நாளைக்கு ஏதாவது சங்கடம்னா இதெல்லாம் பேச்சா வரும். ஏன் சௌந்தர்யாவோ இல்ல அண்ணனோ 2 பேரும் சொத்துக்கு ஆசைப்படாதவங்க தான். ஆனா ஒரு சூழ்நிலையில அதெல்லாம் அவங்க வேணும்னு கேட்கலையா? காலம் எப்பவும் மனுஷங்களை ஒரே மாதிரி வச்சுக்காதல்ல. அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசு மாறும். நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கும்... அக்கா ப்ளீஸ், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே தமேந்தி. நீங்க தப்பா சொல்லல, ஆனா நடக்காதத பத்தி சொல்றீங்களே. ஆமா, இப்ப நானும் சௌந்தர்யா மாதிரிதான். என்ன சொல்ற? எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. நான் தாயாகணும். என்னங்க? நீ கேக்குறது நல்ல விஷயம்தான். ம். ஆனா இப்போதைக்கு அது வேண்டாமே. குழந்தைய வேண்டாங்கிற முடிவுல இருக்காரு. எதுக்கு? அவருக்கு பிடிக்கல. இது என்ன தமேந்தி? என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? ஆமா, அத நான் அவர்கிட்ட கேட்டேன், கெஞ்சி கூட பார்த்தேன். அப்ப இருந்தே என்ன ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. எங்க 2 பேருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா அது எனக்கு நல்லதா அமையல. கல்யாணம் ஆனவங்கிற அடையாளம் மட்டும் இருக்கே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு விதத்துல என் அப்பா அம்மா 2 பேருமே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். இல்லனா என் வாழ்க்கையை பார்த்து அவங்களும் கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்களே. அப்படிலாம் பேசாத தமேந்தி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கே தெரியும், இது தெய்வ சன்னிதானத்துல வச்சு நிச்சயிக்கப்பட்டது. அதுக்கு முன்னால வரைக்கும் நீயும் நானும், ஏன் வேற யாரும் இப்படி உன்னை நினைச்சு பார்த்ததே இல்லை. உன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது தானே இப்படி ஒரு எண்ணமே வந்தது. என்னோட கல்யாணம் அர்ச்சனா கல்யாணத்தை விட உன் கல்யாணம் தானே எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்தது. அந்த சந்தோஷத்துல தானே நான் இப்ப வரைக்கும் இருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும்னு எனக்கு தெரியல. கல்கி கூட எப்பவும் போலதானே இருக்காரு. என்கிட்ட காட்டுற முகம் வேற, உங்ககிட்ட காட்டுற முகம் வேறக்கா.
நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி, அப்படி என்னதான் உன் மேல வெறுப்பு? என் மேல வெறுப்பா இல்ல தாம்பத்தியத்து மேல வெறுப்பான்னு தெரியல. மேபி ரேஷ்மியால ஏற்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். இல்ல தமயந்தி, ரேஷ்மியோட பாதிப்புங்கிறது வேற. அவளால கல்கி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க. அதுவும் அவளோட முறையில்லாத ஆசையினாலதான். அது எல்லாமே கல்கிக்கும் தெரியுமே. அப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறவரா இருந்தா இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டாரு. தமேந்தி, இன்னொன்னு சொல்றேன், ரேஷ்மி பத்தின எண்ணமும் கல்கிக்கு இல்ல. பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே கல்கி சுத்தமா மறந்துட்டாரு. இன்னொன்னு, என்ன பொறுத்த வரைக்கும் பிரேமோ, என் அண்ணனோ, சௌந்தர்யாவும் அர்ச்சனாவோ யாருமே என்கிட்ட மறைச்சு பேசுறவங்களே கிடையாது. கோவமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அவங்க காட்டிடுவாங்க. அவங்கள மாதிரி தான் கல்கியும். அவர் மனசுல ஏதாவது இருந்தா என்கிட்ட மறைக்க மாட்டாரு. ஆமா, கல்கி எதுக்கோ உன்னை ஒரு நாள் அடிச்சாருல? ஆமா. அத நீ என்கிட்ட சொல்லல, ஆனா கல்கி என்கிட்ட சொன்னாரு. அப்ப கூட நானும் பிரேமா அவர் சத்தம் போட்டோம். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்ப நம்ம வீட்டோட சூழ்நிலை உனக்கு தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்கி அப்படி சொல்லியிருக்காரு. மத்தபடி நீ சொல்ற மாதிரி வெறுப்போ இல்ல ரேஷ்மியோட பாதிப்போ எதுவும் கிடையாது. இத பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன் தமேந்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் படுத்து தூங்கு. சரிக்கா. ஏ கண்ணா, விளையாடினதெல்லாம் போதும், இப்ப நம்ம தூங்கலாமா? வா. படுத்துக்கோ. அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஒன்னும் இல்ல அர்ச்சனா. அண்ணி, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்ல அர்ச்சனா, அந்த தமேந்தி ரொம்ப நோகடிச்சிட்டா. ஏன் அண்ணி? அவ மாறவே இல்ல அர்ச்சனா, இன்னும் பழைய பகைய மனசுக்குள்ள வச்சிருக்கா. அதுதான் சரவணன் மூலமா தெரிஞ்சிருச்சே. அவ சொன்னது என் குழந்தைய பத்தி. நான் கண்ணனை மடியில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வந்தா. வருத்தப்படுற மாதிரி முகத்தை வச்சுட்டு வேதனைப்படுற வார்த்தைகளை சொன்ன அர்ச்சனா. கண்ணனை நான் கையில வச்சிருக்கிறத பார்த்தா அவளுக்கு ஆயா மாதிரி தெரியுதான். என்ன பார்த்தா அப்படியா இருக்கு அர்ச்சனா? அவ பேசினா திரும்ப நீங்களும் கேட்டுக்க வேண்டியதானே? என்ன பேச சொல்ற? நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்காளே. கண்ணனை பார்த்தா என் வீட்டுக்காரருக்கு ஆகாதுன்னு மனசுல வச்சிட்டு இருந்தேன். சாதாரணமா அவருக்கு அடிபட்டா கூட அதுக்கு கண்ணன் தான் காரணம்னு சொன்னேன். பிறந்த குழந்தைய அப்படி பழிச்சதுக்காக தான் கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் எந்த தண்டனையும் கடவுள் கொடுக்க மாட்டாரு. அப்படி ஏதாவது தண்டனை கொடுக்கற மாதிரி இருந்தா அதை தமயந்தி கொடுத்துருக்கணும். அவ பண்ணாத தப்பா? அதே மாதிரி மங்களம் அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. இதெல்லாம் எதாச்சியா நடந்ததுதான். ரோட்ல போகும்போது ஏதாவது விபத்து நடக்கிறது இல்ல? அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடந்திருக்கு. அதெல்லாம் தண்டனைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏன்க்கா கஷ்டப்படுத்திக்கிறீங்க? தமயந்தியை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது முடியல. அதனால என் மேல கோபம். இப்ப நான் உங்க வீட்லயே வந்து தங்கி ஆபீஸ்க்கு வேலைக்கு வேற போயிட்டு இருக்கேன்ல, அதனால உங்க மேல கோபம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ இப்படி நடந்துக்கிறா. அதுக்காக அண்ணி எதுக்கு பேசணும்? அவளுக்கு பிடிக்கலன்னா அந்த வீட்டை விட்டு அவ போக வேண்டியதானே? இதை நான் சும்மா விட போறது இல்ல. அண்ணி, நீங்களாம் சரியா வர மாட்டீங்க. அன்னைக்கு மங்களத்தை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினல்ல, அதே மாதிரி இவளையும் பண்ணாதான் இவ அடங்குவா. இப்பவே போய் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேண்டான்னு சொல்லுங்கக்கா. உட்கார் அர்ச்சனா. அப்படி பண்ணா சக்தி என்னோட சப்போர்ட் அவளுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் அவ பண்ண தப்பெல்லாம் வெளியிலே வராது. இந்த நேரத்துல கோவத்தை காட்டுறது நல்லது இல்லக்கா. ஆமா அர்ச்சனா, திலீப் சொல்றதுதான் சரி. இப்ப நீ அவளை எதுவும் பண்ணாத. அண்ணி அவ சொல்றபடியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவ பொய்யானவன்னு கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். அதுக்காக அவ என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக முடியுமா அண்ணி? இப்ப அக்காவை எப்படி மயக்கி வச்சிருக்காளோ
அதே மாதிரி தானே ஏன் அத்தையும் மயக்கி வச்சிருந்தா. அவ என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி தானே இருந்தாங்க. நான் செஞ்ச கலாட்டானாலதான் அவ விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த மாதிரி பண்ணாதான் நீ சரியாகும். அக்கா, நான் சொல்றத கேளுங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பிரச்சனையே மௌலிய பத்தி தான். அவர் வெளியே வந்துட்டாருன்னா தமைதியை ஈஸியா வெளியே துரத்திடலாம். தமைந்தியோட தப்புக்கள் இது வரைக்கும் எதுவுமே வெளியே தெரியல. யாராவது ஒருத்தரை வச்சு அவ ஆபீஸ கண்காணிக்கணும். யார் வராங்க யார் போறாங்கங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமா திலீப், அந்த தாமோதரனை பத்தி அண்ணி விசாரிக்க சொன்னாங்க. ஆனா அவ அதுக்கான எந்த முயற்சியுமே பண்ணல. நிச்சயமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு திலீப். ஹலோ, ஆமா, நான் அவரோட வைஃப் தான் பேசுறேன். என்ன விஷயம்? என்ன சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காரு? சரிங்க. அண்ணி என்னாச்சு? அர்ச்சனா, அவருக்கு பிபி ரொம்ப அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரா? ஐயோ, அவர் இப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா அர்ச்சனா? ஐசியூ வார்டுல இருக்காராம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரேமானனுக்கு ஆன மாதிரி அவருக்கு ஏதோ ஆயிடுமோன்னு. அக்கா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. திலீப், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என் கூட ஹாஸ்பிடல் வரைக்கும் வாங்கல, போயிட்டு வந்துடலாம். சரி வாங்கக்கா போலாம். அர்ச்சனா, சக்தி அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி அண்ணி. சரிங்க, வாங்க போலாம் வாங்கக்கா. ஃபோன் பண்ணுங்க அண்ணி. சரி அர்ச்சனா. கடவுளே, என்ன இது? எங்க குடும்பத்துக்கு மட்டும் சோதனை மேல சோதனையா வருது. அக்கா, டாக்டர் சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்காரு? கொஞ்சம் வெளியே வாங்க, பேசணும். பிபி ரொம்ப அதிகமா இருக்கு. அவருக்கு ஆரம்பத்திலேயே பிபி இருந்திருக்கணும். ஏதோ அதிகமான மன உளைச்சலால தான் அவருக்கு இப்ப பிபி ஏறி இருக்கு. அப்படி மன உளைச்சல் தர மாதிரி அங்க எதுவுமே நடக்கலையா டாக்டர்? இவ்வளவுக்கு நாங்க கடுமையா கூட விசாரிக்கலையே. அண்ணி இங்கதான் இருப்பாரு. டாக்டர், மௌலி எனக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க அவருக்கு என்ன வேணும்? நான் அவரோட சிஸ்டர், இவங்க அவரோட வைஃப். பிளட் பிரஷர் அதிகமா தான் இருக்கு. அதை குறைக்கிறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆரம்பத்துல இந்த மாதிரி இருந்திருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவர் நார்மலா தான் இருந்தாரு. எப்பவாவது செக்அப் பண்ணீங்களா? நோய் ஏதாவது இருந்தா தானங்க செக்அப் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம். அங்க பிபி, சுகர் எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. அப்ப நார்மலா தான் இருந்தது. இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் அவர் ஏதாவது கஷ்டப்படுத்துனீங்களா? உடனே பழிய எங்க மேல போடுறீங்களே? அப்படி எந்த கஷ்டத்தையும் அவருக்கு கொடுக்கல. கொலை கேஸுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவரை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுல உங்களை விட எங்களுக்கு அக்கறை அதிகம். ஏன்னா ரிமாண்ட்ல இருக்கிற கைதிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும். ஆமா, மௌலிய பார்க்க யாரோ புதுசா வந்ததாவும் அவரும் மௌலியும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டாங்கன்னு எஸ்ஐ சொன்னாரு. யார் அவரு? ரகசியமா பேசலாம் எதுவும் கிடையாது. அப்படி என்ன தப்பிச்சு போறதுக்கா திட்டம் போடுவாங்க? அண்ணி, சரவணன் தான் அவரை பார்க்க வந்திருந்தாரு. அதுவும் ஆறுதல் சொல்லதான் பார்க்க வந்திருக்காரு. அவருக்கு எவ்வளவு பிபி ஏறி இருக்குன்னா அதுக்கு இவங்க தான் காரணமா இருக்கணும் அண்ணி. அப்படி ஏதாவது நாங்க அடிச்சிருந்தாலோ துன்புறுத்தி இருந்தாலோ டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ல தெரிஞ்சிருக்குமே. நீங்க வேணா டாக்டரையே கேளுங்க. டாக்டர், அப்படி ஏதாவது உடம்புல காயம் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. அடிச்சுதான் கொடுமைப்படுத்தணுங்கிறது இல்ல. மனசளவுல அவரை ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கலாம்ல. எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தரை கூட்டிட்டு போய் அவர் ஹாஸ்பிடல்ல சேர்க்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களே சார். இப்ப வரைக்கும் அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. உண்மை என்ன? அவர் கொலை பண்ணல, அதானே?
சார், யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் சொன்னான அரெஸ்ட் பண்ணீங்களே, அப்படி சொன்னவனை யார் தூண்டி விட்டான்னு நீங்க விசாரிச்சீங்களா சார்? ம். அவனை விட்டுட்டு எதுக்காக சார் என் அண்ணனை மட்டும் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் என் அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. ஏற்கனவே என் வீட்டுக்காரரை எழுந்த நிலைமையில இருக்கேன். இப்போ என் அண்ணனையும் இழக்கணுமா? நானும் ஒரு ஒய்ஃபும் பார்க்க வரும்போது நல்லா தானே இருந்தாரு. இப்ப மட்டும் இது எப்படி நடந்தது? நாளைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போறீங்கிறதுக்காக நீங்க தான் அதை பண்ணிருக்கணும். உங்க வீட்ல இருந்து அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனாங்களே லாயர், அவங்கள கேளுங்க. நாங்க எதுவும் பண்ணல. இப்படியும் கூட இருக்கலாம்ல. நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைச்சா அவங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. அந்த பயத்துல அவருக்கு பிபி ஏறி இருக்கலாம்ல. ஆமா சார், செய்யாத தப்ப செஞ்சுதா சொல்லி அவர் ஜெயிலுக்கு அனுப்புனா பிபி ஏறதானே செய்யும். அத நீங்க சொல்லக்கூடாது. விசாரணை முடிவுல நாங்க சொல்லணும். டாக்டர், நான் வரேன். டாக்டர், இப்ப மௌலியை பார்க்க முடியுமா? இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அக்கா உட்காருங்க. உட்காருங்க நீ. உட்காருங்க கல்கி. இல்ல பரவாயில்ல. கடவுளே, இது என்ன சோதனை? என் பேரனை அழிந்து தவிக்கிற நேரத்துல இப்ப மௌலிக்குமா இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சௌந்தர்யாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? ஏற்கனவே குழந்தை இழந்துட்டு எதிர்காலத்தையே இருட்டாக்கிட்டு நிக்கிற. இப்ப இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தா அவளோட நிலைமை என்ன ஆகும்? எப்படியாவது மௌலி ஜெயில இருந்து வெளியே வர மாதிரி நீதான் அருள் புரியணும். பாட்டி, வா பாட்டி. அர்ச்சனா, வா. மௌலி பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல பாட்டி, அன்னைக்கு ஃபோன் பண்ண, ஆனா அவங்க எடுக்கல. மௌலிக்கு இப்படி ஆச்சுன்னு யார் ஃபோன் பண்ணி சொன்னது? தெரியல, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஃபோன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மௌலிக்கு அப்படி எந்த நோயும் இல்லையே. ஆமா பாட்டி, பைக்ல அடிபட்ட சமயத்துல தான் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரே தவிர அதுக்கு முன்னாடி எப்பவுமே அவர் போனதில்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பாட்டி அவங்க ஏதாவது பண்ணிருக்கணும். அப்படி எதுக்கு பண்ணணும்? அவன் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, பேசாம விட்டுட வேண்டியதானே? இப்ப மௌலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க திருப்பி தருவாங்களா? தப்பு பண்ணவங்க யாருன்னு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியாதா? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க? ஆனா பாட்டி, அவங்க அப்படி பண்ணாலும் தட்டி கேக்குற தமயந்தியே சைலண்டா தானே இருக்கா. இத்தனைக்கு பெரிய வக்கீல் வேற, அவன் நினைச்ச முடியாதா என்ன? அண்ணி ரொம்ப பாவம் பாட்டி. அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல இருந்தே அவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க. இதெல்லாம் தமயந்தி பாத்துட்டு தானே இருக்கா. ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறா? அவளும் எதுவும் பண்றது இல்ல, அக்காவும் அவளை எதுவும் கேக்குறது இல்ல. இப்படி இருந்தா எப்படி பாட்டி? எங்க மேல என்ன கோவம் இருந்தாலும் அதெல்லாம் அண்ணன் மேலயா காட்டுறது? பேசாம பிரேமாமா அண்ணனை வீட்லயே விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த பிசினஸ்க்காக கூட்டிட்டு போனதுனால தானே இத்தனை பிரச்சனையே வந்தது. அவன் பண்ணதும் நல்லதுக்காகத்தானே. இது வரைக்கும் மௌலிக்காக எதுவும் பண்ணல. இப்போவாது அவனுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சான். அதனால தானே கல்கிக்கு கொடுக்க இருந்ததை மௌலிக்கு கொடுத்தான். ஒருவேளை அந்த கோவத்துலதான் தமயந்தி இப்படி எல்லாம் பண்றாளா பாட்டி? அவளுக்குதான் பொறாம குணம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சே. எனக்கு என்னமோ அப்படி தெரியல அர்ச்சனா. மௌலிக்கு கொடுக்கறேன்னு சொன்னப்போ கல்கி ரொம்ப சந்தோஷப்பட்டானே. அவரு சந்தோஷப்படுவாரு பாட்டி, அவருக்கு தான் அண்ணனை ரொம்ப பிடிக்குமே. ஆனா தமயந்தி அப்படி இல்லையே. அவ இந்த வீட்டுக்கு வந்ததே ராசி இல்ல பாட்டி, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அதை இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? நானும் அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன், யாரும் கேட்கல. சௌந்தர்யாவும் வேண்டான்னு சொன்னா, அவ பேச்சையும் கேட்கல. சக்தி ஆகட்டும் பிரேம் ஆகட்டும் முன் யோசனை இல்லாதவங்க. அவங்களா மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு அவங்களா ஒரு காரியத்தை பண்ணிடுறாங்க. கடைசியில கஷ்டப்படுறது நாம எல்லாரும். கல்கிக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா வேற எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதானே.
எதுக்காக இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு கல்கி மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கான்? இல்லையே. அவன் கூடவும் வாக்குவாதம் பண்ணிட்டு தானே இருக்கா. இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்னே தெரியல. அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். அண்ணன் மட்டும் குற்றமற்றவர்னு முடிவாகி விடுதலை ஆயிட்டா போதும் பாட்டி. அப்புறம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆமா அர்ச்சனா,